தளபதி விஜயோட மகள் ஷாஷா திவ்யா பற்றி சற்று முன் வெளியான ஒரு பேரதிர்ச்சி உண்மை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும், நீங்களும் வந்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் தளபதி விஜய் மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து பல அதிரடியான பாசிட்டிவான விஷயங்களும், அதே சமயத்தில் பல அதிரடியான அவருக்கு எதிரான நெகட்டிவான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்கு. இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல ஒரு நாட்டில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல முதலமைச்சராக வந்து உட்கார்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே ஒரு 60 வருஷமா திராவிட கட்சியும், இன்னொரு 30 வருஷமா இன்னொரு திராவிட கட்சியும் இங்கே மாறி மாறி தான் வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில தாவேக்கான்னு வந்து ஒன்று வந்து 3 வருஷத்துல அவங்க மூக்கறுத்து சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்ததே இப்போ வரைக்கும் யாராலையும் டைஜஸ்ட் பண்ண முடியாத வந்து ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ நாளுக்கு நாள் பல சீக்ரெட்டான விஷயங்களும் வந்து வெளியில வருது, பல சிக்கலான விஷயங்களும் வெளியில வருது. முதல்ல சிக்கலான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கோயம்புத்தூர்ல அந்த சிறுமி வந்து இறந்து போன விஷயம், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க வந்து இறந்து போன விஷயத்துக்கு ரொம்ப நேரம் ஆகியும் தளபதி ஃபோனில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தை வந்து விசாரிக்கல. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா வந்து விசாரிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஒரு 7 லட்சம் ரூபா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. இதில் என்ன ஒன்றுனா, இவர் எதுவும் வந்து பேசுறது வந்து இல்லை. பத்திரிகையாளர்கள், மீடியா எதுக்குமே வந்து பார்த்தோன்னா வாயை திறந்து பதில் சொல்றதில்ல. சரி, தளபதி தான் அப்படின்னு வந்து பார்த்தா, இளம் அமைச்சர்னு கீர்த்தனா அவங்களோட தான் இப்போ வந்து ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியலா வந்து மாறி இருக்கு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்ணகி மாரி ஆத்திரப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா பொங்கி எழுந்து பேசினவங்க, வச்சவங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து இங்க வந்து இது கிடைக்க மாட்டேங்குது, இந்த நுழைய விட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து பிளான் பண்ணி வந்து அடிக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த பெண்ணை ஜெயிக்க வைங்க, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு கண்ணகி ரேஞ்சுக்கு வந்து பேசியிருந்தாங்க. டயலாக்லாம் சும்மா அள்ளிச்சு. ஆனால் ஜெயிச்சு இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த அந்த கோயம்புத்தூர் சிறுமி விவகாரத்தில் என்ன நினைக்கிறேன்னே, சார் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து கேள்வி, கொஸ்டின் மட்டும் கேளுங்க, அதை மட்டும் இப்போ பேசலாம், பொலிட்டிக்கல் எல்லாமே வந்து 6 o'clock மேலே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெக்கமில்லாமல் பதில் சொல்ல, கீழே நம்ம ஆட்கள் வச்சு ஏற்றுறாங்க. என்ன அப்போ ஓட்டு வாங்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் சொல்லி வாங்க வேண்டியானே, அப்போ மட்டும் எல்லாம் சொல்லி வாங்கினீங்க, வெக்கமா இல்லை? அன்னைக்கு ரத்தம் கொதிச்சா ஒரு பச்சை மண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி நடந்திருக்கு, உனக்கு ஒரு புள்ள இருந்து இப்படி நடந்துருந்துச்சுன்னா நீ இது பண்ணுவியான்னு சும்மா கிளி 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 கிளின்னு வந்து பார்த்தோன்னா கிழிச்சு தொங்க விட்டாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பின்னடைவாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்த ஒருத்தவருக்கு அதாவது சுற்றுச்சூழல் வந்து பதவி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பதவி. அவர் பேசும்போது சுற்றுலாத்துறை கொடுத்த தளபதிக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவங்க இல்லை சார் நீங்கள் சுற்றுச்சூழல் மந்திரி சார் அப்படின்னோடனே, சரி நம்ம ரீடேக் போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்ட உடனே, அதுவும் டே இங்கே என்னடா ஷூட்டிங்காக நடக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா பேசு பொருளாக வந்து மாறிடுச்சு. அவங்க கட்சியிலேயே வச்சு அப்பப்போ வந்து கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் மட்டும்தான் வந்து வாயை திறந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்கிறாரு ஒழிய, பாக்கி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏன் அமைச்சரானாங்க, எதுக்கு அமைச்சரானாங்கிறது இப்போ வரைக்கும் வந்து தெரியலைங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ திருச்சி சூர்யா, அதாவது திருச்சி சிவா எம்பி, அவரோட பையன் தான் திருச்சி சூர்யா. அவர் சில பரபரப்பான வந்து பார்த்தோன்னா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தோன்னா அந்த கனெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. அது யாருக்குமே வந்து புரிஞ்சுக்கல. திருப்பாச்சி படத்துக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து சிவகாசி, அதுக்கப்புறம் போக்கிரி, இதெல்லாம் அசின் கூட வந்து நடிச்சப்ப, அசின் மேல த்ரிஷாவுக்கு அவ்வளவு காண்டு. சக்காலத்தி சண்டை வந்து பார்த்தோன்னா வராத ஒரே குறை தான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, விஜய் அவரோட பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து பேர் வச்சாரு, திவ்யா ஷாஷான்னு வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து பேர் வச்சாரு, தீங்கிறது வந்து பார்த்தோன்னா த்ரிஷா, அங்கே வந்து பார்த்தோன்னா ஷாஷாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷாவில் இருக்கக்கூடிய ஷா, அந்த 2ஐயும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து த்ரிஷா ஞாபகார்த்தமாக தான் அதுக்கு வந்து பார்த்தோன்னா திவ்யா ஷாஷான்னு வந்து பேர் வச்சது. முதல்ல வந்து அதை வந்து புரிஞ்சுக்கங்க. அங்கே தான் பொண்ணை வந்து அன்பா, ஆசையாக, செல்லமாக வந்து பார்த்தோன்னா அவர் தூக்கி வளர்த்து கொஞ்சும் போது கூட த்ரிஷாவை நினச்சி தான் வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படித்தான் அப்படிங்கிறது மாதிரி இவர் பரபரப்பான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு, ஏன்னா டிவிக்கு கட்சிக்கு பின்னாடி இருக்கிறது த்ரிஷா விஜய் கிருஷ்ணன், அதாவது த்ரிஷா வந்து த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க பேர். ஸோ த்ரிஷாவுக்கும்
த்ரிஷா கிருஷ்ணனுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் யாருக்குமே விட்டு கொடுக்காம பொத்தி பொத்தி வந்து வச்சிருக்காங்க. அதுதான் இதனுடைய தாரக மந்திரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மொத்தம் ஏடா கூடமாகி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி பயங்கரமாக பேசக்கூடிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு மக்களே. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.